நான் என்ன சொல்கிறேன், அக்குபஞ்சர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாத்துக்குமே எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அக்குபஞ்சர் எடுங்க, ஏன்னா சப்போர்ட் பண்ணும். இது வந்து ப்ரூவன் தான். அதனால் இதை எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. அக்குபஞ்சர் முறையை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது? அதாவது சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் எடுத்துக்கும் போது ஒரு அடிக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ 10 நாள் எடுத்துகிட்டே வருவாங்கள்ல, அவங்களுக்கு நான் கேப் விடுவேன் ஒரு வாரம் பொறுத்து. அதுக்கப்புறம் அவங்க இல்லை ஏன் இன்னும் 2 நாள் வரட்டுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அந்த மாதிரி தான் அடிக்ஷன் ஆகிடுமா, எடுக்க எடுக்க எனக்கு வேணும் வேணும் சொல்லுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. அதேமாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப நில் தான் சார், நிறைய சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல ப்ராஹிபிட்டட் ஏரியாஸ்ன்னு சிலதெல்லாம் நீடில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேஸ் மேக்கர் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீடில் பண்ணலாம், பட் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6 monthsக்கு மேலே கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ப்ரீச் பொசிஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குழந்தையோட தலை தான் ஃபஸ்ட்டு வரும், கால். நிறைய பேருக்கு வந்து இது அப்படியே உள்டாவாக போயிடும், கால் கீழே வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதை வர வச்ச முடியும். அது கண்டிப்பாக நடக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது இது. ஸோ அது ஆனால் இங்கே வந்து யாரும் அதுக்கு தயாராக இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணலை. ஆனால் எங்ககிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நிறைய பேஷண்ட் வந்து நெட்டில் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி பார்த்துட்டு ரீச் பொசிஷனாக எங்களுக்கு அது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சி அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அதேமாதிரி நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ ஹீமோக்ளோபினே கம்மியாக இருக்குது, பிளட் லெட்டிங் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்து பிளட்டை நம்ம எடுப்போம், 5 drops 10 drops அந்த மாதிரி.